Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 7 மென்சுரேஷன் எக்ஸசைஸ் 7.2ல கொஸ்டின் நம்பர் 7. If the ratio of radii of two sphere is 4:7, find the ratio of their volumes. நமக்கு ரெண்டு ஸ்பியரோட ரேடியஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸாக்ட் ஆன்சர் இங்கே கொடுக்கல, அதனோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ R1 அப்படிங்கிறது 4 கிடையாது, இங்கே சம்திங் 4x நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் R2 அப்படிங்கிறது 7x. நமக்கு ரேஷியோ அப்படிங்கிறனால எக்ஸாக்டாக அந்த 7, 4 அது மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டோம். சம்திங் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம், எக்ஸ் இல்லை ஏபி அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதனோட வால்யூம்கான ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸ்பியர் 1 அண்ட் ஸ்பியர் 2 இதுக்கான வால்யூம் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸ்பியரோட வால்யூம் என்னது? ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப். நமக்கு வால்யூமோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 1 divided by வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 2. வால்யூம் ஃபார்முலாவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். 4 by 3 pi r1 cube divided by 4 by 3 pi r2 cube. இப்போ R1 R2 அப்படிங்கிறப்ப நமக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு காமன் டைம்ஸ் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிடலாம். 4 by 3 4 by 3 காமன், pi காமன். அப்போ இதனோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? R1 cube divided by R2 cube. இப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். R1 அப்படிங்கிறப்ப நமக்கு 4 டைம்ஸா, அப்போ 4x then whole cube divided by 7x the whole cube. இப்போ 4 cube then x cube divided by 7 cube and x cube. நமக்கு x cube இங்கே காமன் தூக்கிடலாம். 4 cube அப்படிங்கிறப்ப 4 times 4 times 4 then 64. 7 cube 7 times 7 times 7 7 times 7 49 then 49 times 7 343. இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 1 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 2 அதுக்கான ரேஷியோ 64:343. 64:343. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.